அல்லாஹு தஆலா நபிமார்களின் உடம்பை மண்ணுக்கு ஹராமாக்கி இருக்கிறான். மண் தின்னாது, மண் என்ன செய்யாது, தின்னாது. இதே போல சுஹதாக்களுடைய உடம்பையும் அல்லாஹ் பாதுகாக்கிறான். இதனால தான் இப்போ நாங்கள் மதீனாவில் படித்து கொண்டிருக்கிற காலத்தில் பகிய சுத்துவர பெருசாக்கிறதுக்காக வேண்டி அவங்க தாப்ப கட்டுறதுக்காக வேண்டி தோண்டி கொண்டிருக்கும் போது ஒரு உடல் கண்டுபிடிக்கப்படுது. இந்த முடி கூட கருப்பாகி வனத்த வக்கல் வாலை ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهديه الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد قال الله تعالى تلك الرسل فضلنا بعضهم على بعض منهم من كلم الله ورفع بعضهم درجات وآتينا عيسى ابن مريم البينات وأيدناه بروح القدس ولو شاء الله ما اقتتل الذين من بعدهم من بعد ما جاءتهم البينات ولكن اختلفوا فمنهم من آمن ومنهم من كفر ولو شاء الله ما اقتتلوا ولكن الله يفعل ما يريد. எல்லாம் வல்ல அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவை போற்றி புகழ்ந்து இறுதி தூதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் சலாமும் கூறியதன் பின், கண்ணியத்துக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சென்ற பாடத்தின் தொடர். சென்ற பாடத்தில் நாங்கள் பார்த்தோம், அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா 253வது வசனத்தில், சூரத்துல் பக்ரா 253வது வசனத்தில் தில்கர் ருசுலு ஃபத்தல்னா பாதஹும் அலா பாத், இந்த வசனத்தில் 8 விஷயங்களை தனித்தனியாக நாங்கள் விளங்க வேண்டும் என்று சொன்னோம். அதில் தில்கர் ருசுல் என்ற சொல்லின் விளக்கத்தை, வசனத்தின் விளக்கத்தை விரிவாக பார்த்தோம். நாம் தொடர்ந்தும் ஃபத்தல்னா பாதஹும் அலா பாத், அவர்களில் சிலரை விட நாம் சிறப்பாக்கி வைத்திருக்கின்றோம். தான் நபிமார்களில் சிலரை மற்றும் சிலரை விட நாம் சிறப்பாக்கி வைத்திருக்கின்றோம் என அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா 2வது அம்சத்திலே கூறுகின்றான். அந்த தொடரில் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எல்லா நபிமார்களையும் ஒரே அமைப்பில் அனுப்பினாலும் கூட அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட சில விசேஷமான சிறப்புகள் குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கின்றன. அவைகள் என்ன என்று சென்ற பாடங்கள் நாங்கள் பார்த்தோம். இதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லாரையும் விட, எல்லா நபிமார்களையும் ரசூல்மார்களையும் விட சிறந்தவர்கள் என்பதற்கு சில அத்தாட்சிகளை சென்ற பாடத்திலே, அதாவது 6 அத்தாட்சிகளை சென்ற பாடத்திலே பார்த்தோம் நாங்கள். அதில் ஒன்றுதான் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அனைத்து நபிமார்களிடத்திலும் ரசூல்மார்களிடத்திலும் ஒரு உடன்படிக்கை செய்திருக்கின்றான். அதாவது அவர்களுடைய காலத்தில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரசூலாக அனுப்பப்பட்டால் அவரை கொண்டு ஈமான் கொண்டு அவருக்கு உதவி செய்ய வேண்டும், அவரை பின்பற்ற வேண்டும் என்று அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மாத்திரம் இப்படியான ஒரு உடன்படிக்கையை செய்திருப்பதாக சென்ற பாடத்தில் நாங்கள் பார்த்தோம். இரண்டாவதாக நாங்கள் பார்த்தோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜுடைய பயணம் போகிற நேரத்தில், இஸ்ரா மேராஜ் பயணம் போகிற நேரத்தில், இஸ்ராவை முடித்து கொண்டு மேராஜ் போவதற்கு முன்னால், இஸ்ரா என்பது மக்காவிலிருந்து பைத்துல் மக்தஸை சென்றதற்காக செய்யப்பட்ட பிரயாணம். பாரஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய பைத்துல் மக்தஸை சென்றடைவதற்காக செய்யப்பட்ட பிரயாணம் தான் இஸ்ரா என்று சொல்லப்படும். அந்த இஸ்ரா பயணத்தை முடித்துவிட்டு 7 வானங்களையும் தாண்டி மேராஜுடைய பயணத்தை மேற்கொள்வதற்கு முன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் எல்லா நபிமார்களையும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு பின்னால்
மாமூமாக நின்று தொழுவிக்க, இமாமாக நின்று இவர்கள் தொழுவிக்க அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தான். இதன் மூலமாக அனைத்து நபிமார்களை விடவும் அனைத்து ரசூல்மார்களை விடவும் அவர்கள் சிறந்தவர்கள் என்பது இதன் மூலமாக எங்களுக்கு தெளிவாகின்றது. மூன்றாவதாக நாங்கள் பார்த்தோம், அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டும்தான் சொல்லுகின்றான் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர் என்று. இதை ஹதீஸிலையும் நாங்கள் பார்த்தோம். நாங்கள் நாலாவதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரிசாலத் பொதுவானது. அவங்க அனுப்பப்பட்ட காலத்திலிருந்து இறுதி நாள் ஏற்படுகின்ற வரையிலும் கியாம நாள் வரையிலும் வரக்கூடிய அத்தனை மக்களுக்கும் நபியாக ரசூலாக அனுப்பப்பட்டவர்கள் ஒரு குறிப்பிட்ட வர்க்கத்தினருக்கு அல்லது குறிப்பிட்ட சமூகத்தினருக்கு நபியாக ரசூலாக அனுப்பப்பட்டவர்கள் அல்ல. மாறாக ஏனைய நபிமார்கள் அப்படித்தான் குறிப்பிட்ட ஒரு சமூகத்துக்கு நபியாக அனுப்பப்பட்டார்கள் என்ற விவரத்தை சென்ற பாடத்தில் விரிவாக நாங்கள் பார்த்தோம். ஐந்தாவது நாங்கள் பார்த்தோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்தவரையில் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நபித்துவத்துக்கு முத்திரையிட்டு விட்டான். அந்த ஹாத்தமுன் நுபுவா அவர்களுடைய முதுகில் 2 தோட்பட்டைக்கும் இடையில இருந்து கொண்டிருந்துச்சு. அதை சஹாபாக்கள் கண்டிருக்கின்றார்கள், வேறு சிலர் காணவில்லை. அந்த ஹாத்தமுன் நுபுவா அதன் மூலமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நபிமார்களுடைய வருகையை பூர்த்தி செய்து விட்டான். அவர்களுக்கு பிறகு நபி வரமாட்டார். நாங்கள் பார்த்தோம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்தாலும் அவர்கள் நபியாக வரமாட்டார்கள். மாறாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தில் ஒருவராகத்தான் வருவார்கள். இஸ்லாத்தை தான் குர்ஆனை தான் போதிப்பார்கள் என்பது சென்ற பாடத்தில் விரிவாக நாங்கள் பார்த்தோம். ஆறாவதாக பார்த்தோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்கப்பட்ட முஅஜிஸா அற்புதம் அல் குர்ஆன் என்ற அற்புதம் கியாம நாள் வரையில் நீடிக்கக்கூடிய ஒரு அற்புதம். இதனால காலத்துக்கு காலம் அதை படிக்கக்கூடியவர்கள், அதை பற்றி ஆய்வு செய்யக்கூடியவர்கள் இஸ்லாத்தின் பால் வேகமாக வந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சியை இன்றைக்கு உலகளாவியில் பார்க்கிறோம். குறிப்பாக மேற்கத்திய நாடுகளில் அவங்க என்னென்னலாம் செஞ்சு பார்த்தாங்க, ஒன்று பேர்களை திருத்தி அளிக்கல. சுப்ஹானல்லாஹ், என்னவெல்லாம் செஞ்சு பார்த்தாங்க, ஆனால் ஒன்று பேர்களை திருத்தி அளிக்கல. அதனால திரும்பவும் அவர்கள் சிந்தனை செய்து ஆய்வு செய்து இந்த அதாவது இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய தத்துவங்களை புரிந்து அதுதான் உண்மையான மார்க்கமாக இருக்க வேண்டும் என்று நம்பி அதன்பால் சாரை சாரையாக வந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சியை பார்க்கின்றோம். இதற்கு ஒரே காரணம் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு கொடுத்த நிரந்தரமான அற்புதம், கியாம நாள் வரையில் நீடிக்கக்கூடிய அற்புதம் அல் குர்ஆன். இதற்கு முன் அனுப்பப்பட்ட நபிமார்களுக்கும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா, நாங்கள் ஏற்கனவே ஹதீஸில் பார்த்தோம், புகாரில் பதிவு அளிக்கக்கூடிய ஹதீஸ், நபிமார்களுக்கும் அல்லாஹு தஆலா ஏராளமான அற்புதங்களை கொடுத்திருக்கின்றான். அந்த அற்புதங்களை பார்த்துவிட்டு மக்கள், அன்றைய காலத்தில் இந்த மக்கள், அவருடைய சமூகம், இவர் அல்லாஹ்வுடைய தூதர் தான், அல்லாஹ்வுடைய நபி தான், இவர் சொல்வது அல்லாஹ்வுடைய வஹீதான் என்பதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு ஏராளமான அற்புதங்கள் அல்லாஹு தஆலா கொடுத்திருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் ஏராளமான அற்புதங்கள் கொடுக்கப்பட்டாலும் கூட அவைகள் அந்த காலத்தோடு முடிந்து விட்டன. ஆனால் அல் குர்ஆனை பொறுத்த வரையில் கியாம நாள் வரையிலும் நீடிக்கக்கூடிய வாழும் அற்புதமாக இருந்து கொண்டிருக்கும் என்பது சென்ற பாடத்திலே விரிவாக நாங்கள் பார்த்தோம். இன்றைக்கு நாங்கள் பார்ப்போம் 7வது சிறப்பு தன்மை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏனையவர்களை விட வித்தியாசமாக கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பு தன்மை. அது என்னது? அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனில் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவருடைய பெயரை சொல்லி எந்த இடத்திலும் அழைத்தது கிடையாது. யா முஹம்மத் என்று விழித்து பேசியது கிடையாது. மாறாக அவருடைய பேர் குர்ஆனில் 4 இடத்துல வந்திருக்குது. அந்த இடத்துல எல்லாம் இஹ்பாராக ஒரு செய்தியாகத்தான் அதை சொல்றான். மாறாக ஏனைய நபிமார்களை விழித்து பேசியது போல முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் பேர் சொல்லி விழித்து பேசவில்லை. யார்களுக்குரிய சிறப்பு தன்மை நாங்கள் பார்க்கிறோம். உதாரணமாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம், யா ஆதம் அம்பிஹும் பி அஸ்மாஇஹிம், ஆதமுடைய பெயரை சொல்லி அல்லாஹ் விழித்து பேசுறான். இதே போல யா மூசா, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி விழித்து பேசும்போது யா ஈசா
இன்னி முத்தவஃபீக வராஃபியுக இலைய. அப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய பேரை சொல்லி அல்லாஹ் தஆலா விழித்து பேசுகிறான். இதே போல மூசா அலைஹிஸ்ஸலாம் இன்னிஸ்தஃபைதுக யா மூசா இன்னிஸ்தஃபைதுக அலன்னாஸ் அப்படின்னு அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய பேரை சொல்லி விழித்து பேசுகிறான். இதே மாதிரி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் யா நூஹ் இன்னஹு லைஸ மின் அஹ்லிக் என அல்லாஹ் தஆலா நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய பேரை சொல்லி அவர்களை விழித்து அல்லாஹ் பேசுகின்றான். தாவூத் யா தாவூது இன்னா ஜஅல்னாக கலீஃபத்தன் ஃபில் அர்த் என அல்லாஹ் தஆலா தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய பேரை சொல்லி விழித்து பேசுகிறான். இதே போல யஹ்யா ஜக்கரியா இப்ராஹிம் இன்னும் எத்தனையோ நபிமார்களுடைய பெயர்களை விழித்து அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன்ல பெயரை சொல்லி விழித்து பேசுகிறான். ஆனால் குர்ஆனில் எந்த இடத்திலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யா முஹம்மத் என்று விழித்து பேசியது கிடையாது. இது அவர்களுக்கு அல்லாஹ் ஒருத்தருக்கு கூட ஒரு சிறப்பு தன்மை. சுப்ஹானல்லாஹ். குர்ஆன்ல 4 இடத்துல அவருடைய பேர் வருது. ஒன்று 3வது அத்தியாயம் 144வது வசனத்தில். அது எப்படி வருதுன்னு சொன்னா செய்தியாக வருது. வமா முஹம்மதுன் இல்லா ரசூலுன் கத் ஹலத் மின் கப்லிஹி ருசுல். சுப்ஹானல்லாஹ். யா முஹம்மதுனை விழிக்கல, மாறாக முஹம்மது யாரே, அவருக்கு முன்னால் எத்தனையோ ரசூல்மார்கள் வந்து போய்விட்டார்கள். இது உஹது யுத்தத்தில் சம்பவத்தின் போது சஹாபாக்களுக்குள்ள ஏற்பட்ட தடுமாற்றத்தை அல்லாஹ் தஆலா விழித்து பேசுகிறான். அப்ப அங்க முஹம்மதுடைய பேரை சொல்றான் அல்லாஹ் தஆலா, ஆனால் விழித்து பேசவில்லை. இரண்டாவதாக பார்க்கிறோம் 33வது அத்தியாயம் 40வது வசனத்தில் சொல்லும்போது மா கான முஹம்மதுன் அபா அஹதிம் மின் ரிஜாலிக்கும் வலாக்கின் கான ரசூலுல்லாஹ் வஹாத்தமன் நபியீன். வலாக்கின் ரசூலுல்லாஹ் வஹாத்தமன் நபியீன். இப்போ இங்கேயும் இஹ்பாராக ஒரு செய்தியாக அல்லாஹ் சொல்றான். அதாவது முஹம்மத் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்தவரையில சஹாபாக்களை விழித்து எல்லாம் சொல்றான், உங்களை ஆண்கள்ல யாருக்கும் அவர் தந்தையாக இருந்ததில்லை. மாக்கான முஹம்மதுன் அபா அஹதிம் மின் ரிஜாலிக்கும், உங்களை யாருக்கும் அவர் தந்தையாக இருந்ததில்லை. வலாக்கின் ரசூலுல்லாஹ் வஹாத்தமன் நபியீன் என்றாலும் அவர் அல்லாஹ்வுடைய தூதர், நபிமார்களுக்கெல்லாம் முத்திரை, இறுதியாக வந்தவர் என்று அல்லாஹ் தஆலா செய்தியாக சொல்றான். அதே போல 3வது பார்க்கிறோம் நாங்க 48வது அத்தியாயம் 29வது வசனத்தில் சொல்லும்போது முஹம்மதுன் ரசூலுல்லாஹ் வல்லதீன மஅஹு அஷித்தாஉ அலல் குஃபார் ருஹமாஉ பைனஹும். முஹம்மத் அல்லாஹ்வுடைய தூதர். அல்லாஹ் விழித்து பேசல. இந்த விழித்து பேசுறதுக்கும் இஹ்பாராக ஒரு செய்தியாக சொல்றதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. இப்போ நாங்கள் ஒருத்தரை வந்து விழித்து பேசும்போது யா அப்துல்லா விழிக்கிறோம், அவரை ஏதோ ஒரு தேவைக்கு அழைக்கிற மாதிரி விழித்து பேசுகிறோம். ஆனால் அவரை பற்றி ஒரு செய்தியாக சொல்றதாக இருந்தால் அப்துல்லா பள்ளிக்கு வந்திருக்கிறாரே உதாரணத்துக்கு, அப்போ இதுக்கு பிறகு வித்தியாசம் இருக்குது. ஆனால் எந்த ஒரு இடத்திலும் குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயரை சொல்லி யா முஹம்மது என்று விழித்தது கிடையாது. இப்போ இந்த 3வது இடத்துல முஹம்மது ரசூலுல்லாஹ், முஹம்மது அல்லாஹ்வுடைய தூதர், வல்லதீன மஅஹு அஷித்தாஉ அலல் குஃபார் ருஹமாஉ பைனஹும், அவனோ இருக்கக்கூடிய தோழர்களை பொறுத்தவரையில் நிராகரிக்கக்கூடிய காபிர்களுக்கு கடுமையானவர்கள், அதே நேரத்தில் தங்களுக்கிடையில் மிகவும் அன்பாக இரக்கமாக இருக்கக்கூடியவர்கள் என்று அல்லாஹு தஆலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்றான். 4வது இடத்துல பார்க்கிறோம் 47வது அத்தியாயம் 2வது வசனத்தை அல்லாஹ் தஆலா சொல்லும்போது வல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத் வ ஆமனு பிமா நுஸ்ஸில அலா முஹம்மத் வ ஹுவல் ஹக். அது எவர்களெல்லாம் ஈமான் கொண்டு சாலிஹான அமல்களை செய்தார்களோ அவர்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இறக்கி வைத்த வேதத்தை நம்புவார்கள். ஆமனு பிமா நுஸ்ஸில அலா முஹம்மத், முஹம்மது மீது இறக்கி வைக்கப்பட்ட வேதத்தையும் அவர்கள் நம்புவார்கள். வஹுவல் ஹக், அதுதான் சத்தியம். இப்படி இந்த 4 இடத்திலும் மட்டும்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பெயரை குறிப்பிடுறான். ஆனால் எந்த ஒரு இடத்திலும் குர்ஆனில் யா முஹம்மத் என்று விழித்து பேசியது கிடையாது. மாறாக ஏனைய நபிமாருடைய பெயர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெயர் சொல்லி விழித்து பேசியிருப்பது குர்ஆனில் எல்லா இடத்திலும் பதிவாக இருக்கின்றது. இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
அவர்களுக்கு கொடுத்த ஒரு சிறப்பு தன்மையாக இருந்து கொண்டிருக்கின்றது. இது 7வது. 8வதாக நாங்கள் பார்க்கிறோம் ஊத்திய ஜவாமி அல் கலிம். முன்னால் ஒரு ஹதீஸ் பார்த்தோம் நாங்கள் ஊத்தீத்து சித்தன் அல்ல ஊத்தீத்து ஹம்சன், நான் 5 விசேஷங்களை கொடுக்கப்பட்டிருக்கின்றேன். ஏனைய நபிமார்களுக்கு கொடுக்கப்படாத 5 விசேஷங்களை அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான். இன்னொரு ஹதீஸில் 6 என்று சொல்லப்படுது. அதில் ஒன்றுதான் ஜவாமி அல் கலிம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக சுருக்கமாக பேசுவார்கள், அதற்கு விரிவான விளக்கம் இருக்கும். உதாரணமாக இன்னமல் அஅமாலு பின்னியாத், ரத்திர சுருக்கமான வார்த்தை. செயல்கள் எல்லாம் எண்ணங்களை கொண்டவை. அதை விவரிக்கிறதாக இருந்தால் முழு மார்க்கத்தையும் விவரிக்கும். சுப்ஹானல்லாஹ். அப்ப ஜவாமிஉல் கலிம் சுருக்கமாக சொல்லி மார்க்கத்துடைய ஏராளமான விஷயங்களை உள்ளடக்கக்கூடியவாறு அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா அவர்களுக்கு பேசக்கூடிய ஆற்றலை கொடுத்திருந்தான். இது ஹதீஸ்ல ஏற்கனவே அந்த ஹதீஸ்ல நாங்கள் பார்த்தோம். 9வதாக நாங்கள் பார்க்கிறோம் ஊத்திய மபாத்திய ஹஸாயினல் அர்த், இந்த பூமியில் இருக்கக்கூடிய அத்தனை பொக்கிஷங்களின் திறவுகோள்களையும் அல்லாஹ் தஆலா கொடுத்துட்டான். ஏனைய நபிமார்களுக்கு கொடுக்காத ஒரு பாக்கியம். இதை நாங்கள் பார்க்கிறோம் புகாரில் பதிவாக இருக்கக்கூடிய ஹதீஸில் நபி ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு قال قال رسول الله صلى الله عليه وسلم بعثت بجوامع الكلم. அப்ப இந்த ஹதீஸ்லயும் அது வரை மூலால் சொல்லப்பட்ட 8வது விஷயம் வருகிறது. وَنُصِرْتُ بِالرُّعْبِ, இதுக்கும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு விசேஷத்தன்மையை முன்னால பார்த்து நாங்கள் பார்த்தோம். ஒன்றென்னா ஜவாமில் கலிம், சுருக்கமாக சொல்லி விரிவாக விளக்கத்தை கொடுப்பது. 2வது நுசிர்து பிர்-ருஅப், இது எந்த ஒரு நபிக்கும் அல்லாஹ் கொடுக்காத ஒரு விசேஷத்தன்மை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏதோ ஒரு திசையில் நிராகரிக்கக்கூடிய காபிர்களை போராடுவதற்காக யுத்தம் செய்வதற்காக வேண்டி வெளிக்கிளம்புவார்களேயானால் 1 மாத காலம் இடைவெளி போய் சேரத்துக்கு பிரயாணம் செய்து போய் சேரக்கூடிய அந்த 1 மாத கால இடைவெளிக்கு முன்னாலேயே அங்கிருக்கக்கூடிய காவிர்களுடைய உள்ளத்தில் ஒரு அச்சத்தை அல்லாஹ் போட்டுவான். அது அவர்களுக்கு கிடைக்க முதலாவது தோல்வி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவர்களோடு இருக்கக்கூடிய தோழர்களுக்கும் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய முதலாவது வெற்றி. அப்ப 1 மாசம் பிரயாணம் செய்து சென்றடைகிற தூரம் இருக்கக்கூடிய அளவுக்கு அல்லாஹு தஆலா காபிர்களுடைய உள்ளத்தில் ஒரு அச்சத்தை போட்டுருவான். அதாலே அவர்கள் தோல்வி அடைஞ்சிருவார்கள். இப்படி ஒரு விசேஷ தன்மையை அல்லாஹு தஆலா அவர்களுக்கு கொடுத்திருந்தான். ஃபபைனமா அன நாயிமுன், அந்த ஹதீஸில் தொடர்ந்து வருது. ஃபபைனமா அன நாயிமுன், புகாரில் வரக்கூடிய ஹதீஸ். அதாவது நான் உறங்கிக் கொண்டிருக்கும் போது கனவுல அல்லாஹு தஆலா காட்டுறான். எங்களுக்கு தெரியும், ஏற்கனவே நாங்கள் பார்த்தோம், நபிமார்கள் காணக்கூடிய கனவுகள் நனவுல வரக்கூடிய வஹியை போன்றது. உதாரணமாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இன்னி அராபில் மனாமி அன்னி அஸ்பஹுக, நான் கனவுல உன்னை அறுப்பதற்கு கனவு காண்கிறேன் என்று மகனை பார்த்து சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ், கனவு தான் விட்டுப்பட்டு விளையாடிக்காம இருக்கலுமே இல்லை. நபிமார்களுடைய கனவு வித்தியாசமானது. நபிமார்களுடைய கனவு வஹியை போன்றது. அப்ப மகன்கிட்ட சொல்றாங்க இன்னி அராபில் மனாமி அன்னி அஸ்பஹுக ஃபந்துர் மாதா தரா, மகனே கனவுல உன்னை அறுப்பதற்கு நான் கனவு காணுகின்றேன். அல்லாஹ் எனக்கு ஏவுரான் கனவு அறுக்க சொல்லி பலியிட சொல்லி ஃபந்துர் மாதா தரா, நீ என்ன முடி சொல்ல போற யோசிச்சு பாரு. அப்ப அவரும் சளைத்தவர் அல்ல. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து, நீங்க அல்லாஹ்வுடைய கட்டளையை நிறைவேற்றுங்கன்னு சொன்னாங்களே, இல்லாம கனவை நிறைவேற்றுங்கன்னு சொல்லல. சுப்ஹானல்லாஹ். அப்ப அதில் என்ன விளங்குது, நபிமார்கள் பார்க்க கனவு காணக்கூடிய கனவுகள் அல்லாஹ்வுடைய கட்டளை. அதனால இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் சரணடைந்தாங்க. அல்லாஹ் கட்டளையிட்டானா நான் அதுக்கு உடன்படுறேன்னு சொன்னாங்க. அல்லாஹ் தஆலா பாதுகாத்தானே வேற விஷயம். ஆனால் ஆரம்பத்தில் கட்டுப்பட்டார்கள். ஏன்? கனவு, நபிமார்கள் காணக்கூடிய கனவு அல்லாஹ்வுடைய கட்டளை வஹி. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அல்லாஹ் தஆலா கனவுல வஹியை இறக்கி இருக்கிறான். அதே போன்று செய்தான் இது. பைனமா அன நாயிமுன் வபைனமா அன நாயிமுன், நான் உறங்கிக் கொண்டிருக்கிற நேரத்தில்
ஊதீது பிமஃபாத்திஹி ஹஸாயினில் அர்த், இந்த பூமியில் இருக்கக்கூடிய பொக்கிஷங்களின் திறவுகோல்களை அல்லாஹு தஆலா என்னிடத்திலே ஒப்படைத்து விட்டான். ஃபவுதிஅத் பைன யதைய, எனது இரண்டு கைகளிலும் தரப்பட்டு விட்டன. இப்போ அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லும்போது சொல்றாங்க வகத் ذهب ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் வஃபாத் ஆகி போயிட்டாங்க. வஅன்தும் தன்தஸிரூனஹா, இன்திசால் சொன்னால் நீங்க தொடர்ந்தும் கியாம நாள் வரையிலும் அதை பிரயோஜனப்பட்டு கொண்டிருக்கிறீங்க. தொடர்ந்து நாங்கள் பார்க்கிறோம், பெட்ரோல் புதுசாக கண்டுபிடிக்கப்பட்டது. இது இன்டகிரேட்டில் அல்லாஹ் அவர்களுக்கு, அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த பொக்கிஷம். அதுக்கு முன்னால, அதாவது குலஃபாக்குடைய ஆட்சி காலத்தில் அல்லது அதுக்கு முன்னால் இருக்கக்கூடிய, அதுக்கு பின்னால் வந்த ஆட்சி காலங்கள் எல்லாம் ரோம், பாரசீகம் போன்ற நாடுகளில் இருந்த மிக பிரபல்யமான பொக்கிஷங்கள் எல்லாம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட வரலாறு நாங்கள் பார்க்கிறோம். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா கொடுத்திருக்கக்கூடிய சிறப்பு தன்மைகள் ஒன்றுதான் பூமியில் இருக்கக்கூடிய அத்தனை பொக்கிஷங்களையும் அவர்களுக்கு திறந்து கொடுத்திருக்கின்றான். வஅன்தும் தன்தஸிரூனஹா قال النووي رحمه الله, இந்த வார்த்தைக்கு இமாம் நவவி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் விளக்கம் சொல்லும்போது يعني تستخرجون ما فيها, பூமியில் இருக்கக்கூடிய பொக்கிஷங்களை நீங்கள் தொடர்ந்தும் வெளியாக்கி கொண்டிருக்கின்றீர்கள். இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம், பூமிக்கீழே தங்கம் இருக்குது, தோண்டி எடுக்கிறாங்க. பூமிக்கீழே பெட்ரோல் இருக்குது, தோண்டி எடுக்கிறாங்க. பூமிக்கீழே உலோகங்கள் இருக்குது, தோண்டி எடுக்கிறாங்க. அப்ப இதெல்லாம் ஆரம்பத்திலேயே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட, அங்க போயிட்டாங்க, வஃபாத் ஆயிட்டாங்க. அதுக்கு பின்னால மக்கள் அதை பிரயோசனம் அடைந்து கொண்டிருக்கின்றார்கள். இது 9வது. 10வதாக ஊதிய ஹவாத்தீம சூரத்தில் பக்ரா. சுப்ஹானல்லாஹ், சூரத்துல் பக்ராவுல ஒரு பொக்கிஷத்தை எல்லாம் வச்சிருக்கிறான். அந்த பொக்கிஷம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டும்தான் கொடுக்கப்பட்டுச்சு. அதை பின்வருமாறு அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள். قال قال رسول الله صلى الله عليه وسلم إني أوتيتهما من كنز من بيت تحت العرش الله أكبر ولم يؤتهما نبي قبلي. எனக்கு முன்னால எந்த ஒரு நபிக்கும் கொடுக்காத ஒரு பொக்கிஷத்தை அல்லாஹ்வுடைய அர்ஷுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு மாளிகையில, அந்த மாளிகையில வைக்கப்பட்டிருந்த ஒரு கன்ஸ், ஒரு புதையல் இருந்து 2 புதையல்களை அல்லாஹு தஆலா எனக்கு தந்திருக்கிறான். அதுதான் சூரத்துல் பக்ராவுடைய கடைசி 2 வசனங்கள். ஆமன ரசூலு பிமா உன்சில இலைஹி மின் ரப்பிஹி வல் முஃமினூன் குல்லுன் ஆமன பில்லாஹ், அப்படி தொடரக்கூடிய அது 2 வசனங்கள். இந்த 2 வசனங்களையும் ஒருவர் காலையில் ஓதினால் இரவு வரை அவருக்கு அல்லாஹு தஆலா பாதுகாப்பு வழங்குகின்றான். இரவையில் ஓதினால் காலை வரை பாதுகாப்பு கிடைக்குது. படுக்கைக்கு செல்ல முன்னால் ஓதிவிட்டு படுத்தால் ஷைத்தானுடைய தீங்கிலிருந்து பாதுகாக்கப்பட்டு நிம்மதியாக தூங்கக்கூடிய வாய்ப்பு அல்லாஹ் வழங்குறான். அப்ப இந்த 2 வசனங்கள் ஆயத்துல் குர்சி, சூரத்துல் பக்ராவுடைய 2 வசனங்கள், அதே போல குல் ஹுவல்லாஹு அஹத், குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ், இவைகளை படுக்க முன்னால் கட்டில உட்கார்ந்து கொண்டு தலைவரையில் வைக்கிறதுக்கு முன்னால ஓதிட்டு படுத்தோம்னு சொன்னால் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு கிடைக்கும். சரி, இது 10வது சிறப்பு தன்மை. இந்த சிறப்பு தன்மை எந்த ஒரு நபிக்கும் கொடுக்கப்படவில்லை என்று, வலம் யுதஹுமா நபியுன் கபிலி, எனக்கு முன்னால் வந்த எந்த ஒரு நபிக்கும் அல்லாஹு தஆலா இந்த பொக்கிஷத்தை வழங்கவில்லை. 11வது ஊத்திய ஃபாத்திஹத்துல் கிதாப், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஃபாத்திஹத்துல் கிதாப்னு சொல்லக்கூடிய சூரத்துல் ஃபாத்திஹாவை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். இதுக்கும் ஹதீஸ்ல பார்க்கிறோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஸ்பெஷலாக விசேஷமாக கொடுக்கப்பட்டது. அதுக்கு குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சப்உல் மசானி என்று பெயரிட்டிருக்கின்றான். சூரத்துல் ஃபாத்திஹா சம்பந்தமான விளக்கம் உங்களுக்கு ஆரம்பத்தில் நிறைய சொல்லப்பட்டுச்சு. கிட்டத்தட்ட 2 கொப்பிகள் எழுதியிருக்கிறேன் நான், 1 2 அல்ல, 140 பக்கங்கள் கொண்ட 2 கொப்பிகள் என்கிட்ட பதியப்பட்டிருக்குது. சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு மட்டும் கொடுக்கப்பட்ட விளக்கம். அந்த சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு ஏராளமான பெயர்கள். அதில் ஒன்றுதான் அல் ஃபாத்திஹா என்பது, உம்முல் குர்ஆன் என்பது. இதே போல குர்ஆன்ல வந்திருக்கக்கூடிய பேர் தான் சப்உல் மசானி. சப்உல் மசானி, மடக்கி மடக்கி ஓதப்படக்கூடிய 7 வசனங்கள்.
என்ற பேர் குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த சூரத்துல் ஃபாத்திஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு விசேஷமான கிஃப்ட் என்று ஹதீஸில் பார்க்குறோம். முஸ்லிமிலே பதிவாகிருக்கிற ஹதீஸில் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் மூலம் அறிவிக்கப்படுகிறது. கால பைனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் காயிதுன் இன்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹு அக்பர். இந்த மஜ்லிஸை பாருங்க. அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா சொல்றாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மஜ்லிஸில் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அல்லாஹு அக்பர். பைனமா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் காயிதுன் இன்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப எவ்வளவு சிறப்பான ஒரு மஜ்லிஸ்னு பாருங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த மஜ்லிஸில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மற்றவர்களும் ஒரு சத்தத்தை கேட்கிறாங்க. சமிஅ நகீதன் மின் ஃபௌகிஹி. இந்த கீழே மேலே இந்த வானத்திலிருந்து ஒரு சத்தம் கேட்குது. அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தலையுயர்த்தி ஃபரஃபஹ ரஸஹு ஃபகால், தலையுயர்த்தி பார்த்து போட்டு சொல்றாங்க, ஹாதா பாபும் மினஸ் ஸமா ஃபுத்திஹல் யௌம் லம் யுஃப்தஹ் கத் இல்லல் யௌம். இது வானத்தில் ஒரு வாசல் இன்னைக்கு திறக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹு அக்பர். இந்த காட்சியை பாருங்க, சிந்திச்சு பாருங்க. சுப்ஹானல்லாஹ். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஜ்லிஸ்ல உட்கார்ந்து இருக்காங்க, சஹாபாக்கள் உட்கார்ந்து இருக்காங்க. அப்துல்லா இப்னு அப்பாஸ் இதை பார்த்து போட்டு அறிவிக்கிறாங்க, சொல்றாங்க, அவங்க அப்படி உட்கார்ந்து கொண்டிருக்கும் போது வானத்தில் ஒரு சத்தம் கேட்குது. நகீத் சத்தம் ஒன்று கேட்குது. அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அப்படி தலையுயர்த்தி பார்த்து போட்டு சொல்றாங்க, வானத்தில் ஒரு விசேஷமான ஒரு வாசல் இன்றைக்கு திறக்கப்பட்டிருக்குது. இன்றைக்கு அல்லாம வேற எந்த ஒரு நாளிலும் அது திறக்கப்படுவதில்லை. சுப்ஹானல்லாஹ். ஃபநஸல மின்ஹு மலக்குன். அந்த வாசலூடாக ஒரு மலக்கு இறங்குறார். ஃபகால ஹாதா மலக்குன் நஸல இலல் அர்த் லம் யன்ஸில் கத் இலல் யௌம். அல்லாஹு அக்பர். இல்லல் யௌம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, இது ஒரு மலக்கு வானத்திலிருந்து இறங்கி கொண்டிருக்கிறாரு. வாசலை துறந்த வாசலூடாக அவர் இதான் ஃபர்ஸ்ட் டைம் முதலாவதாக இறங்குறாரு. இதற்கு முன்னர் அந்த வாசல் திறக்கப்படவும் இல்லை, அந்த மலக்கு அந்த வாசலூடாக பூமிக்கு இறங்கியது கிடையாது. சுப்ஹானல்லாஹ். ஃபஸல்லம். அந்த மலக்கு சலாம் சொல்லுகின்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்திருக்காங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் உட்கார்ந்திருக்காங்க, சஹாபாக்கள் சுற்றி வளைத்து உட்கார்ந்து கொண்டாங்க. அல்லாஹு அக்பர். அப்ப எத்தகைய சிறப்பு மிக்க மஜ்லிஸ் பாருங்க. அல்லாஹு அக்பர். என்னால் கற்பனை பண்ண முடியாத ஒரு சிறப்பான ஒரு மஜ்லிஸ். அப்ப அந்த மஜ்லிஸுக்கு வானத்திலிருந்து முதலாவதாக திறக்கப்பட்ட அந்த வாசலூடாக இதுகால வரைக்கும் இறங்காத ஒரு மலக்கு அன்றைக்கு இறங்குறார். இறங்கி அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சலாம் சொல்றார். சொல்லி போட்டு வகால தொடர்ந்து சொல்றார், அப்ஷிர் பி நூரைனி ஊதீதஹுமா லம் யுதஹுமா நபிய்யுன் கப்லக். முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹு தஆலா 2 ஒளிகளை உங்களுக்கு தந்திருக்கிறான். இதற்கு முன்னர் எந்த ஒரு நபிக்குமே கொடுக்காத 2 ஒளிகள். அந்த 2 ஒளிகளும் என்ன? ஃபாத்திஹத்துல் கிதாப் வ ஹவாத்திமு சூரத்தில் பக்ரா. ஒரு ஒளி சூரத்துல் ஃபாத்திஹா, 2வது ஒளி நாங்க முன்னால சொன்ன சூரத்துல் பக்ராவுடைய கடைசி 2 வசனங்கள். என்ன அந்த மலக்கு சொல்றார், அது சொல்றதுக்காக தான் வந்திருக்கார் அவர். இதுக்கு முன்னர் அந்த பூமிக்கு வந்தது கிடையாது, அதுக்கு பின்னாலே வரல அவர். சுப்ஹானல்லாஹ். முதலாக திறக்கப்பட்ட ஒரு வாசனூடாக வந்தவர் இந்த ஸ்பெஷல் செய்தியை, எந்த ஒரு நபிக்கும் கொடுக்காத இந்த ஸ்பெஷல் கிஃப்டை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்து விட்டு போறதுக்காக வந்திருக்கார். தொடர்ந்து அவர் சொல்றார், மலக்க ஃபாத்திஹத்துல் கிதாப் வ ஹாத்திமு சூரத்தில் பக்ரா லம் தக்ரா பிஹர்ஃபின் மின்ஹா. நபியே, இந்த சூரை எந்த 2 நூறு, அதாவது சூரத்துல் ஃபாத்திஹா அடுத்த ஆயத்துல் சூரத்துல் பக்ரா 2 கடைசி வசனங்கள் இருந்து ஒரு ஹர்ஃபை, ஒரு எழுத்தை நீங்கள் ஓதுவதில்லை. இல்லா உஅதீதஹு. அதற்குரிய நன்மையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு வழங்கிய ஒளியே.
அப்போ நாங்கள் பார்க்குறோம் இந்த ஹதீஸ் எங்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு விசேஷ ஸ்பெஷல் கிஃப்டை பற்றி சொல்லுது. அது என்னது? ஒன்று சூரத்துல் ஃபாத்திஹா, அதை ஒளி என்று அல்லாஹ் சொல்கிறான். அதாவது நூர் என அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். அந்த மலக்கு குறிப்பிடுறாரு, அல்லாஹ் சொல்லியிருப்பான். நடந்த மலக்கு சொல்லிடாது, அல்லாஹ் சொன்னத்தினால தான் அந்த மலக்கு சொல்றாரு. அல்லாஹ் தான் அந்த மலக்கை அனுப்பி வச்சிருக்கிறார். இந்த செய்தியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த மஜ்லிஸில் போய் சொல்ல சொல்லி. சுப்ஹானல்லாஹ். அப்ப இந்த இரண்டு சூறாக்கள், அந்த இரண்டு சூரத்துல் ஃபாத்தியாவையும் சூரத்துல் பக்ராவுடைய கடைசி 2 வசனங்களையும் ஓதுபவர் அதற்கான முழுமையான நன்மையை பெற்றுக்கொள்வார் என்பதை இந்த ஹதீஸ் எங்களுக்கு உணர்த்துகின்றது. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஸ்பெஷலாக கொடுக்கப்பட்டது. முஸ்லிமிலே பதிவாகக்கூடிய ஹதீஸாக இருந்து கொண்டிருக்கின்றது. 12வது சிறப்பு தன்மை அந்நஸ்ரு பிர்ருப் மசீரத ஷஹர். இது முன்னால் உங்களுக்கு சொன்ன நான் ஒரே ஹதீஸில் பல விஷயங்கள் வருது. உதாரணமாக ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் மூலம் அறிவிக்கப்படக்கூடிய புகாரி முஸ்லிமிலே பதிவாக இருக்கக்கூடிய ஹதீஸில் சொல்றாங்க, அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உதீது ஹம்சன் லம் யுதஹுன்ன அஹதும் மினல் அன்பியாஇ கப்லி. நான் 5 விசேஷமானவைகளை கொடுக்கப்பட்டேன், எனக்கு முன்னர் எந்த நபிக்கும் அல்லாஹ் கொடுக்காத விசேஷமானவைகள். அதில் ஒன்று நுசிர்து பிர்ருபி மசீரத ஷஹர். நான் ஏற்கனவே உங்களுக்கு விளக்கம் சொன்ன அதுக்கு, அதாவது காபிர்கள் விரோதிகளுடைய உள்ளத்தில் அச்சத்தை போடுவதன் மூலமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா உதவி செய்திருக்கிறார். அதாவது ஒரு மாசம் பிரயாணம் செய்யக்கூடிய தூரம் இருக்கும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிளம்புறதுக்கு முன்னாலே அவருடைய உள்ளத்தில் ஒரு அச்சம் வந்திருக்கும். அப்போ அதாவது முதலாவது தோல்வியாக இருக்கும் அவங்களுக்கு. அதுக்கு பிறகு போராட முடியாது. மனிதனுடைய உள்ளம் பேதளித்து விட்டதுன்னு சொன்னால், உள்ளத்தில் தோல்வி ஏற்பட்டு விட்டதுன்னு சொன்னால் அதுக்கு பிறகு உடம்பு செயல்படாது. அவன் இப்படியான ஒரு பாக்கியத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கான். இது ஒன்று. இந்த உதவி இதற்கு முன்னர் எந்த ஒரு நபிக்கும் கொடுக்கப்படவில்லை. இரண்டாவதாக அடுத்ததாக வருது. இரண்டாவது, அதாவது 13வது விஷயம் சிறப்புத்தன்மை. இந்த பூமி இதற்கு முன் அனுப்பப்பட்ட எந்த ஒரு நபிக்கும் மஸ்ஜிதாக உபயோகிக்கிறதுக்கு அனுமதிக்கப்படலை. சௌமான்னு சொல்லக்கூடிய வணக்க ஸ்தலத்துக்கு போய் தான் வணக்கம் செய்யணும். இப்போ நாங்கள் அப்படி இல்லை, பள்ளியில் தொழுவது எங்களுக்கு சிறப்பிக்கப்பட்டிருக்குது. அது ஊரில் இருக்கும்போது ஜமாத்தோடு தொழுகிறது. பிரயாணம் போகிறோம், எந்த இடத்துல தொழுவிக்குரிய டைம் தெரிஞ்சுன்னா ஒரு விரிப்பை போட்டாச்சு மண்ணில் பூமி எங்களுக்கு என்ன மஸ்ஜிதாக ஆக்கப்பட்டிருக்குது. இதற்கு முன் வந்த எந்த ஒரு நபிக்கும் அப்படி ஆக்கப்படலை. அதோட தஹூரன், தண்ணி கிடைக்கல, ஒது செய்யறதுக்கு துப்போரு செய்யறதுக்கு தண்ணி கிடைக்கல. அப்போ துப்போரு செய்யறதுக்கு மண்ணை பயன்படுத்தலாம், தைமம் செய்யலாம். இதுவும் இதற்கு முன்னர் எந்த ஒரு நபிக்கும் வழங்கப்படவில்லை. இது இரண்டாவது. மூன்றாவதாக பையுமா ரஜுலின் மின் உம்மத்தி அதரகஹு ஸலா வல் யுஸல்லி. அதாவது யாராவது பூமியில் பிரயாணம் செய்யும் போது எந்த இடத்துல தொழுகைக்குரிய நேரம் வந்துவிட்டால் பள்ளிக்குத்தான் போய் தொழணும் கட்டாயம் இல்லை. பள்ளிக்குத்தான் போய் தொழணும்ட்டு கட்டாயம் இல்லை. இப்போ எங்களோட ஊரை பொறுத்தவரைலாம், எங்களோட நாட்டை பொறுத்தவரைலாம் அந்த பிரச்சனை இது எங்களுக்கு. இப்போ நாங்கள் போகிற வழியில் எங்கேயாவது பிரிப்பை போட்டு தொலை போட கரையம் சிங்கெல்லாம் குளிர் பாந்து கொண்டிருப்பானுங்கள் தென்னாய பிரஞ்சையில் போட்டு. இந்த பௌத்தர்கள் அந்நிய மதத்தில் கூடுதலாக வாழக்கூடிய நாடு. ஆனால் அரபு நாடுகளில் பார்க்குறோம், அவங்க பிரயாணம் செய்கிற பெரிய நீண்ட பிரயாணம். மக்காலேருந்து மதீனாவுக்கு ஆரம்பிச்சுன்னா கிட்டத்தட்ட 6-7 மணித்தியாலங்கள் டைம் ஆச்சு. ஒரு டைம் ஆச்சுன்னு சொன்னால் நிப்பாட்டுவாங்க வாகனத்தை, மணலுக்கு மேலே விரிப்பை போடுவாங்க, தொழுவாங்க. இல்லாட்டி மணல்லே தொழுவாங்க. தண்ணீர்லேயே அவிழ்ச்சேறதுக்கு டைமம் செஞ்சு போட்டு தொழுவாங்க. இது அவர்களுக்கு அல்லாஹு தஆலா கொடுத்த ஒரு பெரிய பாக்கியம். இப்போ எங்களுக்கு ஒரு செய்யலாம், செய்ய முடியாமல் அல்ல. ஆனால் இடம் துப்புரவாக இருக்க வேண்டும். அங்கே பொறுத்தவரை நிறைய பாலைவனங்கள் இருக்குது, தூய்மையான இடங்கள் இருக்குது, தொழலாம். இப்போ அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் இருக்கிறப்பேனா எல்லா இடங்கள்லையும் என்ன செய்யப்பட்டிருக்குது, பள்ளிகள் கட்டப்பட்டிருக்குது. இப்போ நாங்களும் பிரயாணம் செய்யும் போது லோஹருக்கு டைம் வந்துச்சுன்னா ஏதாவது ஒரு பள்ளிவாசல்கிட்ட நிறுத்தி எங்களுக்கு தொழுதுட்டு போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இப்போ அரபு நாடுகள்லையும் இடத்துக்கு இடம் பள்ளிவாசல்கள் கட்டப்பட்டிருக்கின்றன. ஒரு செயற்கை கிராமத்தை உருவாக்கி இருக்கார்கள். கிராமமே இருக்கல்ல,
மெயின் ரோடுகளில் கிராமத்தை உருவாக்குவாங்க. அந்த கிராமத்தில் எல்லாம் இருக்கும். பள்ளிக்கூடம் இருக்கும், பள்ளிவாசல் இருக்கும், பெட்ரோல் ஷெட் இருக்கும், கடைத்தெருவு இருக்கும், வீடுகள் இருக்கும், அதாவது மார்க்கெட் இருக்கும், எல்லாம் இருக்கும். செயற்கையான கிராமங்களை உருவாக்கி வெளியூர் போராக்களுக்கு தொழுறதுக்கான வசதி செஞ்சுறாங்க. நாங்கள் பிரயாணம் செய்ய நேரத்தில் மலைபுரத்துலாம் தொழுன்ற கட்டாயம் இல்லை. எங்களுக்கு பள்ளிவாசல் நிறைய இருக்கிறது. இருந்தாலும் தப்பித்தவறி அப்படி பள்ளிவாசல் கிடைக்காத பட்சத்தில் பள்ளிக்குத்தான் போய் தொழ வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. எங்களுக்கு பூமியில் தூய்மையான இடத்துல ஒரு விரிப்பை போட்டு தொழலாம். மூன்றாவதாக லியல் கனாயிம் அடுத்து வருகிறது. அதாவது 13வது விஷயம், பூமி எங்களுக்கு பள்ளியாக துப்புரவு தயமம் செய்யக்கூடிய துப்புரவாக அது இருந்து கொண்டிருக்குது. இதுக்கும் ஹதீஸ் வந்திருக்கின்றது. நீளமான ஹதீஸில் 5 விஷயங்கள் குறிப்பிடப்பட்டு. அடுத்து 14வது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கனாயிம். கனாயிம்னா யுத்தம் முடிந்த பிறகு சேகரிக்கப்பட்ட, யுத்த காலத்தில் சேகரிக்கப்பட்ட பொருள்கள். யுத்தத்துக்கு வாரம் சும்மா வாரம் இல்லையே, பின்னால பார்க்கலாம். யுத்தத்துக்கு வாரவங்க சும்மா வரல, எல்லா விதமான ஆயுதத்திനും வாரதி. அதுல பணம் இருக்கும், உணவுப் பொருள் இருக்கும், ஆயுதங்கள் இருக்கும், எல்லாம் இருக்கும். அப்ப யுத்தம் முடிஞ்ச பிறகு, எதிரிகளை தோக்கடித்த பிறகு யுத்த காலத்தில் கிடைக்கக்கூடிய பொருள்களுக்கு கனாயிம் என்று சொல்லப்படும். இந்த கனாயிமை பொறுத்த வரையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உம்மத்துக்கு மட்டும்தான் ஹலாலாக்கப்பட்டுச்சு. இதுக்கு முன்னர் அனுப்பப்பட்ட நபிமார்களுக்கெல்லாம் அது ஹலாலாக்கப்படல. சுப்ஹானல்லாஹி. அது இந்த ஹதீஸில் உஹில்லத் லியல் கனாயிம் வலம் தஹுல்ல லிஅஹதின் கப்லி, அந்த கனிமத்து பொருள்கள் எனக்கு ஹலாலாக்கப்பட்டுச்சு. ஆனால் இதுக்கு முந்தி எந்த ஒரு நபிக்கும் அந்த கனிமத்து பொருள்கள் ஹலாலாக்கப்படவில்லை. அப்ப என்ன செய்யறது? சேகரிக்கிற பொருள்களை அத்தனை கனிமத்து பொருளையும் ஒரு இடத்துல குவிப்பாங்க. சேர்க்கப்பட்ட அத்தனை கனிமத்து பொருளும் ஒரு இடத்துல குவிக்கப்பட்டு விட்டது என்று சொன்னால், அதுல எந்த குறைபாடும் இல்லை என்று சொன்னால், யாரும் அதில் கையாடல் செய்யவில்லை என்று சொன்னால், வானத்தில் இருந்து ஒரு நெருப்பு இறங்கும். அந்த நெருப்பு அப்படியே சுட்டு சாம்பலாகி போடும். அல்லாஹு அக்பர். அப்ப அல்லாஹு தஆலா இந்த உம்மத்துக்கு செய்திருக்கக்கூடிய அருளை பாருங்க. அல்லாஹ்வுடைய பாதையில ஒரு ஜிஹாத் நடந்துச்சுன்னு சொன்னா, அந்த ஜிஹாதின் போது கிடைக்கக்கூடிய கனிமத்து பொருள்களை அல்லாஹு தஆலா யுத்தத்தில் கலந்து கொண்டவர்களுக்கு பங்கு செய்ய வேண்டும் என்று ஹலாலாக்கி கொடுத்திருக்கான். எரிக்கிறல்ல. இங்க பாருங்க, இந்த ஹதீஸ புகாரில் பதிவாக இருக்கக்கூடிய ஹதீஸ் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு மூலம் அறிவிக்கப்படுது. قال رسول الله صلى الله عليه وسلم غزا نبي من الانبياء. தான் ஒரு காலத்துக்கு முந்தி இருந்த ஒரு நபி அல்லாஹ்வுடைய பாதையில போராடுகின்றார். ஃபகால போராட்டத்துக்கு போறதுக்கு முன்னால, இது வளமையாக போராட்டத்தில் கலந்து கொள்பவர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு உபதேசம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவரோடு யுத்தத்துக்கு செல்லக்கூடியவர்களுக்கு உபதேசம் செய்திருக்கார்கள். நீங்க யுத்தத்தில் கலந்து கொண்டால் உண்மையாக நேர்மையாக இஹ்லாஸோடு கலந்து கொள்ள வேண்டாம். எந்த ஒரு பாவமான செயலிலும் ஈடுபட்டு விடக்கூடாது. கனி தரக்கூடிய மரங்களை வெட்டக்கூடாது. பெண்களை யுத்த காலத்தில் வெட்டக்கூடாது. குழந்தைகளை வெட்டக்கூடாது. வயோதிபர்களை வெட்டக்கூடாது. அப்படின்னு சொல்லி போட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபதேசம் செய்வார்கள். இதே போல சஹாபாக்கள், அதாவது குலஃபார் ராஷிதின் காலத்திலே அந்த உபதேசம் நடந்துச்சு. சரியா? அப்ப இந்த நபி அந்த சமுதாயத்துக்கு செய்த உபதேசம் என்னவென்று சொன்னால், யாராவது புதுசா கல்யாணம் முடிச்சு இன்னமும் தன்னுடைய மணப்பெண்ணோடு ஒன்று சேராத நிலையில் இருந்தால் அவர் என்னை பின்துயர வேண்டாம். இது முதலாவது உபதேசம். அப்ப அந்த காலத்தை அந்த சலுகை கொடுக்கப்படுச்சு. உங்களுக்கு தெரியும், ஹம்தலாவுடைய வரலாறு தெரியும் உங்களுக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யுத்தத்துக்கு அழைப்பு கொடுக்குறாங்க. ஹம்தலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதாவது முதலிரவுல இருக்கிறாங்க. திருமணம் முடிச்சு முதலிரவுல இருக்கிறாங்க. அப்ப அவங்க மனைவிய அந்த நேரத்தில் மனைவியையும் புறக்கணிச்சு போட்டு யுத்த காலத்துக்கு போயிட்டாங்க. முதலிரவில் இருந்துட்டு
யுத்தம் கலந்து போயிட்டாங்க. அவர் குளிக்க வேண்டிய கடமைப்பட்டவராக இருந்தார். யுத்தத்தில் போய் ஷஹீதாக்கப்பட்டுட்டார். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை சொல்கிறாங்க, ஹந்தலாவை மலாயிக்கமார்கள் குளிப்பாட்டுகின்றார்கள் அப்படின்னு சொல்லி போட்டு அவர் முதலிரவை கழிச்சு போட்டு யுத்த காலத்துக்கு வந்தார் அப்படின்னு சொல்லி போட்டு. சுப்ஹானல்லாஹ். ஆனால் அங்கே என்ன சொல்லப்படுகிறது, அப்படியான ஒரு நிலை இருக்கக்கூடிய ஒரு புது மாப்பிள்ளை தனது மனைவியோடு ஒன்று சேர காத்து கொண்டிருக்கிற நேரத்தில் இந்த யுத்தத்தில் கலந்து கொள்ளக்கூடாது என்று சட்டம் போடுறார். வலா லிஅஹதின் பனா புயூதன் வலம் யர்ஃபா சுகூஃபஹா. இன்னொரு மனிதன் வீட்டை கட்டுறான், கட்டி சோரெல்லாம் கட்டி முடிஞ்சு இன்னும் கூரை போடலை. அப்போ அந்த கூரை போடுற நிலையில் இருக்கக்கூடிய அந்த மனிதனும் யுத்தத்தில் கலந்து கொள்ள வேண்டாம் என்று அந்த நபி தங்களுடைய சமூகத்துக்கு நசியத் செய்கிறார். மழை வந்துச்சுன்னா கரைஞ்சி போகும், கட்டடம் இடிஞ்சு போகும், பாலடையும் பழுதடையும். அதனால் கூரையை போட்டு வரைக்கும் அவர் யுத்தத்திலேருந்து விடுவிக்கப்படுறாரு, அவருக்கு விதிவிலக்கு வழங்கப்படு. மூன்றாவதாக வலா அஹதுன் இஷ்தரா கனமன் அவ் கலிபாத் வஹுவ யன்தஸிரு விலாதத்தஹா. யாராவது ஒருவர் ஒரு ஆட்டு வந்தியை வாங்கியிருக்கிறாரு அல்லது ஏனைய அதாவது ஒட்டகங்கள் போன்ற மிருகங்களை வாங்கியிருக்கிறாரு, அவைகள் குட்டி ஈனக்கூடிய நிலையில் இருக்குது, அப்படியான இருக்கக்கூடியவரும் இந்த யுத்தத்தில் கலந்து கொள்ள வேண்டாம் என்று அந்த சமூகத்துக்கு அந்த நபி சொல்றார். சுப்ஹானல்லாஹ். ஃபகஸா. அப்போ அவங்க ஒருத்தரும் கலந்து கொள்ளல, மற்றவங்களை அழைச்சி கொண்டு ஒரு யுத்தத்துக்கு போறார். யுத்தம் நடக்குது. யுத்தம் நடக்கிறதுக்கு முன்னால ஒரு அற்புதம் நடக்குது. சரியா? ஃபதனா மினல் கர்யத்தி ஸலாத்தல் அஸ்ர். அந்த எந்த திசையை நோக்கி யுத்தத்துக்கு போனாரோ, எந்த கிராமத்தில் யுத்தம் செய்ய போனாரோ அந்த கிராமத்தை போய் அடைகிறாங்க அசருடைய நேரத்தில். அவ் கரீபம் மின்தாலிக்க, அல்ல அதை விட மிச்சம் நெருக்கமான நேரத்தில் போய் சேர்றாங்க. அவர் பார்க்குறாரு, சூரியன் அஸ்தமிச்சா யுத்தம் நடக்காது. சூரியன் அஸ்தமிச்சா அது அன்றைய காலத்து வளமை. சரியா? சூரியன் அஸ்தமிச்ச பிறகு எல்லாரும் ரெண்டு பக்கமும் ஓய்வு எடுக்க போயிடுவாங்க. இரவானத்துக்கு பிறகு யுத்தம் செய்ய மாட்டாங்க. அப்போ எதிர்பார்க்காரு, இப்போ இன்னும் கொஞ்சம் நேரம் தான் அருகே சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு. அப்போ அவர் சூரியனை பார்த்து சொல்றாரு, ஃபகால இன்னகி மஅமூரா. சூரியனே, நீ அல்லாஹ்வுடைய கட்டளையின் பிரகாரம் செயல்படுகின்றாய். உனக்கு அல்லாஹ் ஏவுறான், நீ இப்படிதான் செய்ய வேண்டும் போது அதை ஞாபகப்படுத்துறார். வான மஅமூர், நானும் அல்லாஹ்வால் கட்டளையிடப்பட்டவன் தான். எனக்கு அல்லாஹ்வுத்தாலா கட்டளை இருக்கான், யுத்தம் செய்ய சொல்லி சொல்லி போட்டு அல்லாஹ்வோட கையேந்திரார். அல்லாஹும் மஹ்பிஸ் அலைனா. இறைவா, சூரியனை யுத்தம் முடியும் வரைக்கும் எங்களுக்காக நிறுத்திவை. அல்லாஹு அக்பர். சுப்ஹானல்லாஹ். ஃபஹுபிஸத். சூரியன் அல்லாஹு தஆலா நிறுத்தி விட்டான். அது இயக்கம் அப்படியே நின்றுட்டு ரப்புல் ஆலமீனுக்கு முடிவு. அற்பமான விஷயம் இதெல்லாம். அந்த சூரியனை அதனுடைய வட்ட வலையில் இயங்க செய்த ஓடச் செய்த ரப்புல் ஆலமீனுக்கு முடியும் அதை நிறுத்துறதுக்கு. நிறுத்திட்டான் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா. ஹத்தா ஃபதஹல்லாஹு அலைஹி. அந்த நபி அவர் அழைத்து சென்ற வீரர்களோட போராடி அந்த மக்கள் விரோதிகளை தோற்கடித்து வெற்றி கண்டார். அது வரைக்கும் அந்த சூரியனை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அப்படியே நிறுத்தி விட்டான். அற்புதம். சுப்ஹானல்லாஹ். குர்ஆன்ல பார்க்கிறோம், இக்தரபத்திஸ் ஸாஅத்து வன்ஷக்கல் கமர். மறுமை நாள் நெருங்கி விட்டது, சந்திரன் இரண்டாக பிளந்து விட்டது. குர்ஆன் சொல்லுது. அப்ப அந்த பிளக்கிற நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இஷாரா செய்ய சொல்றான் அல்லாஹ் தஆலா. அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு கொடுத்த அற்புதம். நிராகரிக்கக்கூடிய மக்கா காபிர்களுக்கு அல்லாஹ்வினால் கொடுக்கப்பட்ட ஒரு அற்புதம் தான் சந்திரன் இரண்டாக பிளந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இன்றைக்கும் அந்த பிளவு இருக்குது சந்திரன்ல. ஆய்வாளர்கள் அதை நிரூபிச்சிருக்காங்க. சுப்ஹானல்லாஹ்.
அப்போ இது அல்லாஹ்வுக்கு சாதாரண விஷயம் இதெல்லாம். அதே போல ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய சந்திரனை 24, அதாவது 12 மணித்தியாலம், காலையில் உச்சா 6 மணிக்கு உச்சா 6 மணிக்கு மறைஞ்சிடும். ஆனால் அல்லாஹு தாலா அந்த யுத்தம் முடிஞ்சு வெற்றி பெறும் வரைக்கும் ஓட்டத்தை நிறுத்திட்டார் அல்லாஹு தாலா. இப்போ யுத்தம் முடிஞ்சு வெற்றி பெற்று விட்டார். ஃபஜமஅல் கனாயிம், யுத்த முறையில் கிடைத்த கனிமத்து பொருளெல்லாம் சேர்க்கிறாரு. பாருங்க எவ்வளவு பெருமதியான கனிமத்து பொருள் இருந்துச்சு சொல்லி போட்டு. சுப்ஹானல்லாஹ். ஃபஜாஅத் யானி நார், இப்போ நெருப்பு வானத்தையும் இறங்கு, இப்போ எல்லாம் சேர்த்தாச்சு இடத்துல. அவ்வளோ கனிமத்து பொருள்களையும் ஒரு சேர்த்தாச்சு, நெருப்பு வானத்திலிருந்து வரையுது. லிதா கூலஹா, அதை சாப்பிட்றது. கலம் தாம்ஹா, சாப்பிடல திரும்பிட்டு. அப்போ வானத்திலேருந்து நெருப்பு இறங்குது. ஆனால் கனிமத்து பொருளை எரிக்கல, திரும்பி போயிட்டு. அப்போ நபிக்கு விளங்கிட்டு இங்கே ஏதோ ஒரு மோசடி நடந்திருக்கு நெல் போட்டு. அதுக்கெல்லாம் ஒலூல், அரபில் என்றது ஒலூல். கனிமத்தில் பொருள் எடுக்கிற சொல்லுது ஒலூன் ஏழு போட்டு. இன்னொருத்தருல பொருளை எடுக்கிற சொல்லு சரிக்கான ஏழு போட்டு, களவு எடுக்கிற சொல்றது அதில் நகபுன்னு சொல்றது. ஆனால் இங்கே கனிமத்து பொருளிலிருந்து ஏதாவது ஒன்று எடுத்தால் அதுக்கு சொல்றது ஒலூல். அப்போ நபி சொல்றாரு அந்த மக்களை பார்த்து, இன்ன ஃபீக்கும் ஒலூலன், உங்களுக்குல இந்த கனிமத்து பொருளிலிருந்து ஏதோ களவாடப்பட்டிருக்குது. ஃபல் யுபாஇனி மின் குல்லி கபீலத்தின் ரஜுல், இங்க இருக்கக்கூடிய பல கபீலாக்களை சேர்ந்த பல குடும்பங்களை சேர்ந்தவங்க இருக்கிறீங்க. ஒவ்வொரு குடும்பத்தை சேர்ந்த ஒருவர் என்னுடைய கையில் வந்து பைய செய்யுங்க. அப்போ ஒரு குடும்பத்திலேருந்து ஒருத்தரா வந்து, ஒரு குடும்பத்துக்கு ஒருவர் வந்து அவர் அந்த நபியுடைய கையில் பைய செய்கிறாங்க. அவர் இருக்கும்போது ஒரு குடும்பத்தை சேர்ந்தவுடைய கை நபியுடைய கையோடு ஒட்டி கொண்டது. அப்ப அந்த நபி சொல்றாரு அவங்கள பார்த்து, ஃபீக்குமுல் குலூல், உங்களோட குடும்பத்தாக்கள் தான் யாரோ ஒருத்தர் களவெடுத்திருக்காரு, கண்டுபிடிச்சிட்டார். இப்ப அந்த குடும்பத்தை சேர்ந்த அவ்வளவு பேரே மலைக்கு பயிற்சி செல்றார். ஃபகால ஃபீக்குமுல் குலூல் ஃபஜாஉ பலசிகத் யது ரஜுலைனி அவு சலாதா பியதிஹி, அதாவது 2-3 பேருடைய கைகள் அந்த நபியுடைய கையில் ஒட்டி கொண்டுச்சு. அப்போ விளங்கிட்டு உங்களுக்குலாம் மோசடி நடந்திருக்குது அப்படின்னு சொல்ல, களவெடுத்த கனிமத்து பொருளை கொண்டாங்க அப்படின்னு சொல்லி ஓர்டர் போடுறாரு. கொண்டு வராங்க. என்னத்தையும் கொண்டு வந்தாங்க தெரியுமா? சுப்ஹானல்லாஹ், ஒரு மாட்டினுடைய தலை அளவுக்கு தங்க கட்டி. சுப்ஹானல்லாஹ். அப்புறம் என்ன சொன்னா, அங்க கனிமத்தாக சேர்க்கப்பட்ட பொருட்கள் எப்படி இருக்கும்? லா இலாஹ இல்லல்லாஹ், சுப்ஹானல்லாஹில் அஸீம். ஃபஜாஉ பிரஸின் மிஸ்ல ராசி பக்கரத்தின் மின ذهب, ஒரு மாட்டு தலையளவு பிரமாண்டம் பெருசோ அந்த அளவு பிரமாண்டமான ஒரு தங்க கட்டி இருந்து எடுக்கப்பட்டீர். அதுக்கு வந்து போட்டாங்க. அவன் திரும்பவும் வானத்திலிருந்து நெருப்பு இறங்கிச்சு, அப்படியே எரிச்சு சாம்பலாக்கி விட்டது. அவர்களுக்கு அது ஹலால் இல்லை. சுப்ஹானல்லாஹ். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க வந்து, தும்ம அஹல்லல்லாஹு லனா அல் கனாயிம். அல்லாஹு அக்பர். ரஆ ضعفنا وعجزنا وأحلنا لنا وأحلها لنا. அப்ப அந்த முன் சென்ற எந்த ஒரு நபியுடைய சமூகத்துக்கும் ஹலாலாக்கப்படாத கனிமத்து பொருள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சமூகத்துக்கு மட்டும் ஹலாலாக்கப்பட்டிருக்குது. அதுக்கு காரணம் சொல்றாங்க ரசூலுல்லாஹ் வந்து, எங்களுடைய பலஹீனத்தை அல்லாஹ் பார்த்தான். ரஆ ضعفنا வாஜிசனா, எங்களுடைய இயலாமை அல்லாஹ் பார்த்தான். பார்த்து போட்டு அல்லாஹு தாலா எங்களுக்கு அதை ஹலாலாக்கி இருக்கிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி புகாரிலே பதிவாக இருக்கின்றது. அப்போ இது வந்து 16வது விசேஷம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும்
அவருடைய உம்மத்துக்கும் வழங்கப்பட்ட விசேஷம். ஒன்றொரு நபிக்கும் அப்படி அது ஹலாலாக்கப்படலை. அதுக்கு முந்தி யுத்தம் நடந்துச்சுன்னா எல்லாம் கொஞ்சம் போட்டணும், போட்டால் நெருப்பு வரும், எரிச்சு போடும். 15வது துஅரது ஸலாத்து உம்மத்திஹி அலைஹி. சுப்ஹானல்லாஹ். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது யாராவது எங்கிருந்தாவது ஸலவாத்து சொன்னால் அல்லது சலாம் சொன்னால் அது அவர்களுக்கு எடுத்து காட்டப்படும். இது எந்த ஒரு நபிக்குமே இல்லாத ஒரு ஸ்பெஷல். அல்லாஹு அக்பர். சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்ன மின் அஃதலி ஐயாமிக்கும் யௌமுல் ஜும்ஆ. 7 நாட்கள், சனி ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி. இந்த 7 நாட்களில் வெள்ளிக்கிழமை மிகச் சிறந்த நாள். அதுக்கு பல காரணங்கள் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. சரியா? அதுக்கான காரணம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்பட்ட வெள்ளிக்கிழமை தான், சுவர்க்கத்தில் குடியேற்றப்பட்டது வெள்ளிக்கிழமை தான், சுவர்க்கத்தை விட்டு வெளியேற்றப்பட்டதும் வெள்ளிக்கிழமை தான். சுப்ஹானல்லாஹ். அப்படியே நாளை மறுமை ஏற்படுவதும் வெள்ளிக்கிழமையில் தான். இதனால தான் வியாழக்கிழமை சூரியன் அஸ்தமித்து விட்டால் பூமியில் இருக்கக்கூடிய மனு ஜின்களை தவிர மற்ற எல்லா பிராணிகளும் விடியும் வரை பயந்து கொண்டிருக்கின்றன. இன்றைக்கு வெள்ளிக்கிழமை மறுமை வந்து விடுமோன்ற ஒரு பயம். சுப்ஹானல்லாஹ். ஆனால் மனுஜன்களுக்கு அந்த பயம் இல்லை. வெள்ளிக்கிழமை இரவில் தான் ஷைத்தான் கூடுதலாவார். அல்லாஹ் பாதுகாக்கணும் யார் யாரை. லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். எல்லா ஷைத்தானியத்தை நடக்கிறது வெள்ளிக்கிழமை இரவில் தான். அதனால வெள்ளிக்கிழமை இரவில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நாங்கள் கொஞ்சம் விழிப்பாக இருக்கணும், அல்லாஹ்வுடைய அச்சத்தில் இருக்கணும். அல்லாஹ் மறந்துடக்கூடாது. அல்லாஹ் பாதுகாக்கணும் யார் யாரை. சரியா? அப்போ எல்லா பிராணிகளும், கால்நடைகள், பறவை, பட்சிகள் எல்லாமே வியாழக்கிழமை மகரிப், அதாவது சூரியன் அஸ்தமித்து விட்டால் அடுத்த நாள் சூரியன் உதிக்கும் வரைக்கும், சூரியன் உதிச்சுன்னு சொன்னால் கியாமத் ஏற்படாது. சூரியன் கியாமத் நாள் ஏற்பட்ட நாளைக்கு சூரியன் உதிக்காது. என்ன செய்யும்? என்ன செய்யும்? கியாமத் நாளுடைய கடைசி அடையாளம் சூரியன் என்ன செய்யும்? என்ன செய்யும் சொல்லுங்க? ரிட்டர்ன் வரும். ரிட்டர்ன் வரும். அதாவது கிழக்குள் உதித்து மேற்குல மறையுது. அப்ப இந்த மிருகங்கள், பட்சி, பறவைகள் சூரியன் உதிக்கும் வரைக்கும் பயந்து நடுங்கி கொண்டிருக்குது. சூரியன் உதிச்சுச்சுன்னா கியாமத் நாள் வராது. ஏன்? கியாமத் நாள் வர்றதா இருந்தால் சூரியன் என்ன செய்யும்? கிழக்கில் உதிக்காது, மறைஞ்ச திசையில் திரும்பி வரும். சுப்ஹானல்லாஹ். அப்ப சூரியன் உதிச்சுன்னா அவைகளுக்கு மகிழ்ச்சி. அதனால நான் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். சரி. ஃபஅக்ஸிரு அலைய ஸலா. அதனால வெள்ளிக்கிழமையில், அதாவது வியாழக்கிழமை மகரிப் ஆயிட்டுன்னு சொன்னால் வெள்ளிக்கிழமை மகரிப் வரைக்கும் வெள்ளிக்கிழமை தான். நல்லா விலையும் கொண்டீங்க. வியாழக்கிழமை சூரியன் அஸ்தமிச்சிட்டுன்னு சொன்னால் அந்த இரவு வெள்ளிக்கிழமைக்குரிய இரவு தான், வெள்ளி இரவுன்னு சொல்லுவாங்க. அந்த மகரிபுக்கு அஸ்தமான சூரியன் அஸ்தமித்ததிலிருந்து அடுத்த நாள் சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும் என் மீது ஸலவாத்து சொல்வதை அதிகரித்துக் கொள்ளுங்கள் சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஃபஅக்ஸிரு அலைய ஸலா. ஒரு விடுத்தம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொன்னால் அல்லாஹு தஆலா அதே ஸலாத்தை கொண்டு எங்கள் மீது 10 விடுத்தம் ஸலவாத்து சொல்லுகின்றான். சுப்ஹானல்லாஹ். அக்ரபுக்கும் மின்னி மன்சிலன் யௌமல் கியாமா அக்ஸருஹும் அலைய ஸலாத்தன். என் மீது அதிகமாக ஸலவாத்து சொல்லக்கூடியவர்கள் தான் நாளை மறுமையிலே எனக்கு மிக நெருக்கமாக இருக்கக்கூடியவர்கள். அதனால வெள்ளிக்கிழமை வந்துட்டா ஷோலிகளை குறைச்சி கொண்டு ஸலவாத்து சொல்ற விஷயத்தில், துஆ செய்கிற விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கும். நாங்கள் அந்த வெள்ளிக்கிழமை தினத்தில் ஒரு நேரம் இருக்கின்றது. அந்த நேரம் மகரிபுக்கு, அதாவது சூரியன் வெள்ளிக்கிழமை சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னால உள்ள நேரம், அசருக்கு பிறகு மகரிபுக்கு முன்னால் இருக்கக்கூடிய நேரம். அந்த நேரத்தில் ஒருவர் அல்லாஹ்விடத்தில் கையேந்தி பிரார்த்தித்தால் துஆ கபூலாகக்கூடிய நேரம். சரி. ஃபகாலு ஃபஅக்ஸிரு அலைய ஸலா. என் மீது ஸலவாத்து சொல்வதை அதிகரித்துக் கொள்ளுங்கள்.
நாட்களில் மிகச்சிறந்தது வெள்ளிக்கிழமை. அந்த நாளில் என் மீது ஸலவாத்து சொல்வதை அதிகரித்துக் கொள்ளுங்கள். ஃபைன்ன ஸலாத்தக்கும் மஅரூதா, நீங்கள் கூடிய ஒவ்வொரு சலாத்தும் எனக்கு எடுத்து காட்டப்படுது. யாருக்கு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எடுத்து காட்டப்படுது. ஒரு மனிதன் ரசூலுல்லாஹ் மீது ஸலவாத்தை சொன்னால், சலாம் சொன்னால், அது எந்த மூலை முடுக்கில் இருந்தாலும் சரிதான், அதை எத்தி வைப்பதற்காகவே சய்யாஹீன் என்ற மலக்கள் அல்லாஹ் நியமிச்சிருக்கிறான். அந்த மலக்குகள் அந்த ஸலவாத்தை சலாம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எத்தி வைத்துக் கொண்டே இருப்பார்கள். ஃபைன்ன ஸலாத்தக்கும் மஅரூதா, உங்களுடைய ஸலவாத்துகள் எனக்கு எடுத்து காட்டப்படுது. ஃபகாலு, அப்ப சஹாபாக்கள் சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ் வ கைஃப துஅரது ஸலாத்துனா அலைக வகத் அரம்த், அது எப்படி எங்கட ஸலவாத்துகள் உங்களுக்கு எடுத்து காட்டப்படுறது, நீங்க மண்ணோடு மண்ணா போயிருவீங்களே. ஒரு மனிதன் அடக்கம் செய்யப்பட்டா மண்ணு செய்யும், ஆரம்பிக்கும் சுப்ஹானல்லாஹ், தலையிலிருந்து ஆரம்பித்து கால் வரைக்கும் மண்ணோடு மண்ணாக்கி போடும். சில நேரம் எலும்புகள் கூட தின்னப்பட்டு விடும். அதனால் சில கபூரை தோண்டத்தில் ஒன்றுமில்லை பார்க்குறோம், ஒன்றுமே இல்லை. சில கபூர்களில் சில எலும்பு துண்டுகள் மீதம் இருக்கும், எல்லாமே திண்டு போடும். ஆனால் மனிதன் ஒரு பகுதி இருக்குது, உஜுபு தனப். ரசூலுல்லாஹ் ஹதீஸ் சொல்றாங்க, உஜுபு தனப், அதை நெருப்பால் அழிக்க இயலாது, காட்டால் அழிக்க இயலாது, தண்ணீரால் அழிக்க முடியாது, எந்த ஒரு அல்லாஹ் படைத்திருக்கக்கூடிய எந்த ஒரு சக்தியால் அழிக்க முடியாது. அது கபூரில் பாதுகாப்பாக இருக்கும், அது எங்கட கண்ணுக்கு தெரியாது. அதிலிருந்து தான் நாளை மறுமையில் மனிதன் திரும்பவும் மீட்டப்படுவான். சுப்ஹானல்லாஹ். அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சஹாபாக்கள் சொல்றாங்க, நீங்க மண்ணோடு மண்ணா போயிருவீங்களே, உங்களுக்கு எப்படி என்கிற ஸலவாத்துகள் எத்தி வைக்கப்படுறது, உங்களுக்கு எடுத்து காட்டப்படுறது அப்படின்ட்டு கேட்குறாங்க. அவங்களுக்கு தெரியாது ரசூலோட உடம்பால மண் தின்னாதே அல்லாஹ் தஆலா பாதுகாப்பான்னு அவங்களுக்கு தெரியாது, அதனால கேட்குறாங்க. சரியா? வக்கத் அரம்த பலைத்தனிச்சுன்னா இத்து போகிறது அப்படி. கால இன்னல்லாஹ அஸ்ஸ வஜல் ஹர்ரம அலல் அர்தி அஜ்ஸாதல் அம்பியா, அல்லாஹு தஆலா நபிமார்களின் உடம்பை மண்ணுக்கு ஹராமாக்கி இருக்கிறான். மண் தின்னாது, மண் என்ன செய்யாது, தின்னாது. இதே போல சுஹதாக்களுடைய உடம்பையும் அல்லாஹ் பாதுகாக்கிறான். இதனால தான் இப்போ நாங்கள் மதீனாவில் படித்து கொண்டிருக்கிற காலத்தில் பகிய சுத்துவர பெருசாக்கிறதுக்காக வேண்டி அவங்க தாப்ப கட்டுறதுக்காக வேண்டி தோண்டி கொண்டிருக்காங்க. தோண்டி கொண்டிருக்கும் போது ஒரு உடல் கண்டுபிடிக்கப்படுது, இந்த முடி கூட கருப்பாக இருக்குது. சுப்ஹானல்லாஹ். அப்போ வரலாற்று ஆசிரியர்கள் அழைக்கப்பட்டு அந்த ஜனாசா பரிசீலிக்கப்பட்டு இது உஹது யுத்தத்தில் மரணிக்கப்பட்ட ஒரு சஹாபியோட உடம்பாக இருக்க வேண்டும் என்று தீர்மானித்து அதை திரும்பவும் உள்ளே பல கபர்களை தோண்டி எந்த கபரில் அடைக்கிறான் அடையாளம் எல்லாம் வாக்கி போட்டாங்க. அப்படி அதை பற்றி வழங்க தொடங்கிறோம். சரியா? சுன்னிகள் செய்ய வணக்கம் செய்ய மாட்டாங்க. அதிலே ஒரு கூட்டம் இருக்குது, சுன்னிகளே ஒரு கூட்டம் இருக்குது, இந்த கபர் வணங்கிகள். ஆனால் ஷியாக்களை பொறுத்தவரை அது அவங்களுக்கு தேவை. அவனு பள்ளியில் தொழுகிறதே இபாத செய்கிற இவனுக்கெல்லாம் அவனுக்கு பெருசு இல்லை, அவனுக்கு தேவை இந்த குப்பையில் தேடி தெரியுதுதான். அதனால எதிர்காலத்தில் அப்படியான ஷிர்கல் உருவாகக்கூடாது என்பதற்காக வேண்டி பல கபர்கள் தோண்டினாங்க. தோண்டி போட்டு ஒரு கபரில் அடைக்கி போட்டாங்க, எந்த கபர்னு தெரியாது. எனவே நபிமார்களுடைய உடம்பு மண்ணுக்கு ஹராமாக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல சுஹதாக்கள் புனித யுத்தத்தில் மரணித்த சுஹதாக்களுடைய உடம்பையும் அல்லாஹு தஆலா மண்ணுக்கு தின்பதை ஹராமாக்கி இருக்கிறான். சரி, அப்ப இது 15வது சிறப்பு. எனவே நாங்கள் சொல்லக்கூடிய ஸலவாத்துகள் சலாம்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எத்தி வைக்கப்படுது. சரியா? இன்னொரு ஹதீஸ்ல வகால அலைஹி ஸலாத்து வஸலாம் லா தத்தஹிது கப்ரி ஈதா வலா தஜஅலு புயூதக்கும் குபூரா வஹைதுமா குன்தும் ஃபஸல்லு அலைய ஃபஇன்ன ஸலாத்தக்கும்
தபுலுகுனி ஹைது குந்தும். அல்லாஹு அக்பர். அபூ தாவூதில் இந்த ஹதீஸ் பதிவாக இருக்குது. எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை விழித்து சொல்றாங்க, லா தத்தஹிது கப்ரி ஈதா. ஈத் என்றால் வருடா வருடம் திரும்பி திரும்பி வரக்கூடிய ஒரு பெருநாள். அது தொடர்ந்து வருஷா வருஷம் வந்து கொண்டே இருக்கும். அப்படியான தொடர்ந்து வணக்கம் வந்துச்சு போகக்கூடிய இடமாக என்னுடைய கபரை ஆக்கிவிடாதீர்கள். அதாவது நாங்கள் மதீனாவை போகிறோம் அப்படின்னா ரசூலோட கபரை ஜியாரத்தை செய்ய நம்முடைய கட்டாயம் முடியல, வசதி கிடைக்க முடிச்சுன்னா இப்போ எல்லாம் அடைச்சி போட்டாங்க, அங்கே கொண்டு போயலை பொறுத்தவரைக்கும். சரியா? அப்படியே போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சுன்னு சொன்னால் பக்கத்தில் போய் சலாஞ்சலி போட்டு அவர்களுக்காக வேண்டி துவா செஞ்சுட்டு வரலாம். அது வேறு விஷயம், அதில் தடை இல்லை. ஆனால் சியத்தான் நம்முடைய கட்டாயம் இல்லை. ஏன்? ஹதீஸை பாருங்க, என்ன சொல்றாங்க ரசூலா, லா தஜஅலு கப்ரி ஈதா. என்னுடைய கபரை தொடர்ந்து அடிக்கடி ஜியாரத் செய்யக்கூடிய இடமாக ஆக்கி கொள்ளாதீங்க. கடைசியாக அது சிற்கில் போய் சேர்த்துரும், கொண்டு போய் சேர்த்துரும். வலா தஜஅலு புயூதக்கும் குபூரா. உங்களுடைய வீடுகளை வந்து கபூர்களாக ஆக்கி போடாதீங்க. அப்படின்னு அர்த்தம் என்ன? அர்த்தம் என்னன்னு சொன்னால், ஃபர்தான தொழுகை தொழப்பட வேண்டிய இடம் பள்ளிவாசல்கள், அதுக்கு ஊரில் இருக்கும்போது சுன்னத்தான தொழுகைகள் வீட்டில் தொழப்பட வேண்டும். வீட்டில் சுன்னத்தான தொழுகைகள் தொழப்படவில்லை என்று சொன்னால், நாங்கள் தங்கி இருக்கக்கூடிய இடத்துல சுன்னத்தான தொழுகைகள் தொழப்படவில்லை என்று சொன்னால், அல் குர்ஆன் ஓதப்படவில்லை என்று சொன்னால் அது கபருக்கு சமம். கபூரில் தான் குர்ஆன் ஓதையலாம், அங்கே போய் தொழையலாம். ஜனாசா தொழுகை மட்டும் அனுமதிக்கப்படுது. அதுக்கு என்ன இல்லை? ருக்கு சுஜூத் இல்லை. ருக்கு சுஜூத் இருக்கக்கூடிய எந்த ஒரு தொழுகையும் மையவாடியில் அனுமதிக்கப்பட மாட்டாது. அதே போல குர்ஆன் ஓதுவதும் அனுமதிக்கப்பட மாட்டாது. அப்ப கபரை போல குர்ஆன் ஓதாம தொழுகை நடத்தாம வீட்டை நாங்கள் வச்சு கொண்டோம்னா கபருக்கு சமம். அதைத்தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வலா தஜஅலு புயூதக்கும் குபூரா. நீங்க உங்களோட வீடுகளை கபர்களை ஆக்கி போடாதீங்க. சுன்னத்தான தொலையிலும் துஹா தொலையிலும் இரவையில சுபவுக்கு முந்தி எழும்பினா தஹஜ்ஜத் தொலையிலும் வித்ர் தொலையிலும் சுப்ஹானல்லாஹ், அல்லது ஃபர்தான தொலைக்கு முன்னால பின்னால் இருக்கக்கூடிய சுன்னத்துக்களை வசதி இருந்தால் வீட்டை தொலையிலும். அப்படி இல்லை, நீங்க பள்ளியில் தொழுதுட்டு போனால் எந்த பிரச்சனையும் கிடையாது. பணையம வியாபாரத்தில் ஈடுபடக்கூடியவர்கள், தொழிலில் ஈடுபடக்கூடியவர்கள் வீட்டுக்கு போய் தான் தொழணும் சொன்னால் சுன்னத்தில்லா போயிடும். அதனால பறந்து முடிஞ்சதுக்கு பிறகு சுன்னத்தான தொழுகையை தொழுட்டு போனால் அது பெரிய பாக்கியம். இந்த அரசனை கண்டு புருஷனை கைவிட்ட கதையாக போயிடக்கூடாது. சரியா? அதனால பள்ளியில் தொழுட்டு போங்க, பிரச்சனை இல்லை. சந்தர்ப்பம் இருக்கும்டா, அதற்காக உங்களுக்கு நேரம் இருக்கும்னு சொன்னால் அப்படியான வாய்ப்பு கொடுக்கப்பட்டவர்கள் கண்டிப்பாக வீடுகளில் சுன்னத்தான தொழுகைகளை தொழுது கொள்ள வேண்டும். அப்படி தொழுதால் அது கபூராக மாறாது. அல்லது குர்ஆன் ஓத வேண்டும். குர்ஆன் ஓதப்படாத வீடுகள் கபருக்கு சமம். அல்லாஹு அக்பர். நம்மளாம் கொஞ்சம் சிந்திக்கணும், யோசிக்கணும். நாங்கள் எங்களோட வாப்பா காலத்தில் அல்லது எங்களோட பாட்னார் காலத்தில் என்ன வீடுகளில் காலையில் சுபஹ் பிறகு குர்ஆன் ஓதர் கேட்கும், மாலையில் மகரிப் பிறகு தொழுகை குர்ஆன் ஓதர் கேட்கும். பிள்ளைகளும் ஓதுவாங்க, மாப்பிள்ளை ஓதுவார், மனைவி ஓதுவார், வாப்பா ஓதுவார், பிள்ளைகள் ஓதுவாங்க, எல்லோரும் ஓதுவாங்க. ஆனால் இப்போ காலையில் சுபஹ் பிறகு குர்ஆன் ஓதர் இல்லை ஒருத்தரும். சுப்ஹானல்லாஹ். மகரிப் பிறகு ஒருத்தரும் குர்ஆன் ஓதர் இல்லை. எல்லாம் மாறி போச்சு காலம். அப்போ கபூராக்கி போட்ட வீடுகளை. அல்லாஹு அக்பர். அப்போ சொல்கிறாங்க ரசூலுல்லாஹ், வலா தஜஅலு புயூதக்கும் குபூரா. உங்களுடைய வீடுகளை கபூர்களை ஆக்கி போடாதீங்க. வஹைத்துமா குந்தும் ஃபஸல்லு அலைய. நீங்க எங்க இருந்தாலும் சரி என் மீது ஸலவாத் சொல்லுங்கள். சுப்ஹானல்லாஹ். அப்போ ரசூலோட கபருக்கு தான் போய் சலா சொல்லணும்னு கட்டாயம் இல்லை. இதுக்கு முந்தைய இந்த ஹஜ்ஜுக்கு போகிற நேரத்தில் யாராவது ஹஜ்ஜுக்கு போன தெரிய வந்தால் சலாக்களோட ஒரு பழக்கம் எனக்கு, மக்கள் இந்த மதீனாவுக்கு போனால் ரசூலுல்லாஹ்க்கு என்னை சலாவத்தை ஏற்றி வச்சிருங்க, சலாம் ஏற்றி வச்சிருக்குன்னு சொல்லுவாங்க. அதுக்குதான் மலக்கு மாற வச்சு அல்லாஹ் தாலா நீ இருக்கிற இடத்துல இருந்து கொண்டு அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வாலா ஆலி முஹம்மத் என்று சலவாத்து சொல்லி அதை எத்தி வைக்கிறது அல்லாஹ் தாலா மலக்கு மாற வச்சிருக்கான். ஹஜ்ஜி போகிற அனுப்ப தேவையில்லை. சுப்ஹானல்லாஹ்.
தெரியும், அறியாமையின் காரணமாக நடக்குது. ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, வஹைசுமா குந்தும் ஃபஸல்லு அலைஹி, நீங்க எங்கிருந்தாலும் சரி என் மீது ஸலவாத் சொல்லுங்க. ஃபஇன்ன ஸலாத்தக்கும் தபுலுகுனி ஹைது குந்தும், நீங்க எந்த துனியா தொங்கல் இருந்தாலும் உங்களுடைய ஸலவாத்துகள் எனக்கு எத்தி வைக்கப்படுது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி அபூ தாவூதில் பதிவாக இருக்கின்றது. இமாம் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அந்த ஹதீஸ் ஸஹீஹ் என்று குறிப்பிடுகின்றார்கள். இப்படி தொடர்ந்து போகுது. 16வது முடிச்சிருவோமா? 2 தான் நிற்கிறேன், அடுத்த பாடத்து வரலாம். இப்போ பிரச்சனை இல்லை தானே? 16வது அல்லாஹு தஆலா கொடுத்த ஒரு சிறப்பு, அவருடைய மண்ணறைக்கும் இந்த அடக்கம் செய்யப்பட்ட இடத்துக்கும் அவர்கள் குத்பா பிரசங்கம் செய்த மிம்பருக்கும் இடையில ரவுதத்தும் ரியாதுல் ஜன்னா, ஒரு சுவர்க்க பூஞ்சை எல்லாம் வச்சிருக்கான். அந்த இடத்துல போய் தொழுதா நீங்கள் சுவர்க்க பூஞ்சையில் தொழுதற்கு சமம். அதனால பார்க்குற மஸ்ஜித் நபி போனா அந்த வெள்ளை அடையாளம் போடப்பட்ட இடம் ரவுதான்னு சொல்றதுக்கு, அதுல தொழுகிறதுக்கு யா சுபஹானல்லாஹ். இப்போ பரவெடுத்து நான் போயிட்டு வந்தேன், கிட்ட வாயல். ஆரம்பத்தில் அல்ஹம்துலில்லாஹ் அதுக்குள்ளே உட்கார்ந்து கொண்டு தொழுவோம்னாங்க, அதுக்குள்ளே உட்கார்ந்து கொண்டு குர்ஆன் ஓதுவோம், அதுக்குள்ளே உட்கார்ந்து கொண்டு படிப்போம். அந்த நேரமெல்லாம் பெரிய க்ரௌட் இல்லை, சுப்ஹானல்லாஹ். ஆனால் இப்போ நினைத்து கூட பார்க்க முடியாது. இப்போ டோக்கன் கொடுக்குறாங்க, அந்த டோக்கனை தாக்கல மட்டும் தான் போய் தொழில். அந்த அளவுக்கு க்ரௌட் அங்கே, அவங்களுக்கும் கூட சொல்லலாம். எல்லாரும் போனால் என்ன நடக்கும்? ஒருத்தருக்கும் தொழிலாக போகும் கிடைச்சி. அப்போ இது ஒரு விசேஷமான தன்மை. அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அடக்கம் செய்யப்பட்டிருக்கிற கபருக்கும் அவங்க குத்துபா பிரசங்கம் செய்த மிம்பருக்கும் இடையில ரவுதத்தும் மின் ரியாதுல் ஜன்னா, அது புகாரில் ஹதீஸ் பதிவாக இருக்குது. அன்-நபி ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அனின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மா பைன பைதி வ மிம்பரி ரவுதத்தும் மின் ரியாதுல் ஜன்னா. இதில் வீடு என்று வருகிறது, அந்த வீட்டில் அடக்கப்பட்ட ரசூலுல்லாஹ் ஆயிஷா நடைய வீட்டில் ரசூலுல்லாஹ் அடக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்போ அவங்களோட வீட்டுக்கும் அந்த மிம்பருக்கு இடையில் இருக்கக்கூடிய இடம் சுவர்க்க பூஞ்சோலை. இது எந்த ஒரு நபிக்கும் அல்லாஹு தஆலா கொடுக்காத ஒரு சிறப்பு தன்மை. இன்றைக்கும் அந்த இடத்துல போய் தொழுதால் அந்த நன்மையை அடைந்து கொள்ளலாம். 17வது, நான் 17 தான் தொகுத்திருக்கிறேன், இன்னும் இருக்கு நிறைய, இது போதும் இன்ஷா அல்லாஹ். 17வது பயானுஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லி சிபத்தி தஜ்ஜால் உம்மத்திஹி. நாங்கள் ஏற்கனவே தஜ்ஜாலுடைய வருகை பற்றி நிறைய விளக்கங்கள் சொல்கிறோம் உங்களுக்கு. உலகத்துக்கு அனுப்பப்பட்ட அத்தனை நபிமார்கள், மாமின் நபியின் இல்லா ஹஸ்ஸர உம்மதஹு மின் ஃபித்னதி தஜ்ஜால். அதாவது உலகத்துக்கு எந்த ஒரு நபியும் வரவில்லை தஜ்ஜாலுடைய சோதனையை பற்றி எச்சரிக்கை செய்யாமல். அப்படின்னா உலகத்துக்கு வந்த அத்தனை நபிமார்களும் தஜ்ஜாலுடைய சோதனையை சமூகத்துக்கு எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். என்றாலும் அந்த தஜ்ஜாலுடைய சிஃபத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது போல யாருமே சொன்னதில்லை. இந்த ஹதீஸ்ல பார்க்கிறோம், புகாரி முஸ்லிம்ல பதிவான ஹதீஸ். அனபி உமர் ரலியல்லாஹு அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், قال قال رسول الله صلى الله عليه وسلم قال رسول الله صلى الله عليه وسلم في الناس. மக்கள் மத்தியில் சஹாபாக்களுக்கு மத்தியில் சொல்றாங்க, فأثنى على الله بما هو أهله. பேசுறதுக்கு முன்னால சொல்ற செய்தியை சொல்றதுக்கு முன்னால அல்லாஹு தஆலா எப்படி புகழ்வதற்கு தகுதியானவனோ அப்படி புகழ்றாங்க. ثم ذكر الدجال, தஜ்ஜால பத்தி சொல்றாங்க சஹாபாக்களுக்கு. فقال إني لأنذركموه, அவன் நான் உங்களுக்கு எச்சரிக்கை செய்கிறேன். وما من نبي إلا أنذر قومه, உலகத்தில் எந்த நபியும் இல்லை அவனை பற்றி எச்சரிக்கை செய்யாமல் அத்தனை பேரும் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரைக்கும் தஜ்ஜாலை எச்சரிக்கை செய்திருக்கின்றார்கள். அவனுடைய ஃபித்னா மிக பயங்கரமான ஃபித்னா, சோதனை. லகத் அன்தர நூஹுன் கௌமஹு, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய சமூகத்துக்கு எச்சரிக்கை செய்தார்கள். யாரு நூஹ் அலைஹிஸ்ஸலாம்? யாரு? முதலாவது அனுப்பப்பட்ட தூதர். வலாக்கின்னி, எல்லாரும் எச்சரிக்கை செஞ்சிருக்காங்க, ஆனால் வலாக்கின்னி, ஆனால் நான் சொல்றேன், அகூலக்கும் ஃபீஹி கௌலன் லம் யகுல்ஹு நபிய்யுன் மின் கௌமிஹி.
எந்த ஒரு நபியும் தனது சமூகத்துக்கு சொல்லாத ஒரு செய்தியை தஜ்ஜாலை பற்றி நான் சொல்ல போறேன். என்ன சொல்றாங்க? தஅலமூன அன்னஹு அஅவர், அவன் ஒரு கண் குருடானவன். இந்த செய்தி எந்த ஒரு நபியும் அவனோட சமூகத்துக்கு சொல்லல. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஜ்ஜாலுக்கு சொன்ன இந்த சிபத்து அது ஸ்பெஷலா இருக்கு. இன்னஹு அஅவர், அவன் ஒரு கண் குருடானவன். வன்னல்லாஹ லைஸ பிஅவர், அல்லாஹ்வை பொறுத்தவரையில் ஒரு கண் குருடானவன் அல்ல. பேச போன டைம் எடுக்கும், இருந்தாலும் உங்களுக்கு சந்தேகத்தை கிளப்பாமைகிறது ஒரு விளக்கம். என்னது? அவன் வந்தால் அவன் சொல்லக்கூடிய நான் தான் கடவுள். அதற்கான சில அத்தாட்சிகளை கொண்டு வருவான். உயிர்ப்பிப்பான், கொல்லுவான். சுப்ஹானல்லாஹ். வானத்துக்கு சொல்லுவான் மழை பொழி, உடனே மழை பொழியும். பூமிக்கு சொல்லுவான் உனது பொக்கிஷங்களை வெளிப்படுத்தி பூமியில் இருக்கக்கூடிய அத்தனை பொக்கிஷங்களும் தங்கம், வெள்ளி, உலோகம் எல்லாம் இந்த ராணி தேனை ஏனைய தேன்கள் தொடர்வது போல அவனுக்கு பின்னால தொடர்ந்து போய்கொண்டிருக்கும். அல்லாஹு அக்பர், நஊது பில்லாஹ், அல்லாஹு மாஃபிரா யா ரப். பார்க்கிறவன் ஏமாந்துருவான். அப்படியான ஒரு சோதனை. சரியா? அப்ப அவன் கடவுள் இல்லை, அவன் அல்லாஹ் அல்ல என்பதை மக்களுக்கு சொல்றதுக்காகத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. தஜ்ஜாலை பொறுத்தவரையில் 2 அடையாளம் உண்டு. நெற்றில காபிர் காஃபர் எழுதப்பட்டிருக்கும். 2வது அடையாளம் ஒரு கண் குருடா இருக்கும். கன்னஹு ஐனவத்துன் தாஃபியா, ஒரு முந்திரி பழத்தை இப்படி கல்ல வச்சு அப்படி இருக்கும், அது மாதிரி கண் குருடாக இருக்கும், வெளியே தள்ளி கொண்டிருக்கும். அதனால அவனை பார்த்து நீங்க ஏமாந்திராதீங்க. அவனுடைய கடவுள் அல்ல. அவன் அற்புதங்களை செய்து காட்டினாலும் கூட அவனுடைய இறைவன் அல்ல என்பதை மக்கள் அறிந்து கொள்வதற்காக வேண்டி அவனுடைய மிக விசேஷமான ஒரு சிபத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸில் குறிப்பிடுறாங்க. அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்ட ஒரு சிறப்பாக இருந்து கொண்டிருக்கின்றது. இன்னும் ஏராளம் இருக்கின்றன. அல்ஹம்துலில்லாஹ், இத்தோடு முடித்துக் கொள்வோம். இன்ஷா அல்லாஹ் அந்த 253ஆம் வசனத்தின் 3வது அம்சத்துக்கு அடுத்த பாடத்தில் வருவோம். வல்ல ரஹ்மான் பேசிய எனக்கும் கேட்டுக்கொண்டிருந்த உங்களுக்கும் அருள் புரிவானாக. மார்க்கத்தில் தெளிவான விளக்கத்தை தந்து அதை புரிந்து விளங்கி கிரகித்து வாழ்க்கையில் அமுல்படுத்தி நாளை மறுமையில் வெற்றி பெற்ற கூட்டத்தில் ஆவதற்கு அருள் புரிவானாக. அவன் வாக்களித்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவர்க்கத்தை அறிந்து கொள்வதற்கான பாக்கியத்தை எம் அனைவருக்கும் நல்குவானாக என்று கேட்டு விடைபெறுகின்றேன். வாஹ்ரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி.